ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, பேப்பர் பிரசன்டேஷன், ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன் இப்படி பார்த்தீங்கன்னா, நெறைய காம்படிஷன் வரும். நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, பேப்பர் பிரசன்டேஷன், ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன் இப்படி பார்த்தீங்கன்னா, காம்படிஷன்ஸ் வந்துச்சு. நீங்களும் ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட்ஸா இருந்தீங்கன்னா, இந்த மாரி காம்படிஷன் வந்தா மறக்காம அட்டெண்ட் பண்ண பாருங்க. ஏன்னா, நீங்க அட்டெண்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் குடுத்துருவாங்க. அதுவும் இல்லாம அந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பேப்பர் பிரசன்டேஷன்னா என்னன்னு சொல்லிர்றேன். பேப்பர் பிரசன்டேஷன்னா உங்களுக்கு வந்து வேற காலேஜ்ல இருந்து ஒரு இன்விடேஷன் வரும். அந்த இன்விடேஷன்ல வந்து உங்க டாபிக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த டாபிக்ஸ்ல வந்து நீங்க வந்து நல்ல பேப்பர் எடுத்துட்டு அந்த பேப்பர பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பிரசன்ட் பண்ணணும். இதுதான் பார்த்தீங்கன்னா, பேப்பர் பிரசன்டேஷன். ப்ராஜெக்ட் பிரசன்டேஷனாலும் அதே தான். டாபிக்ஸ் குடுத்துருப்பாங்க. ஆனா, ஒவ்வொரு இதுல பார்த்தீங்கன்னா, டாபிக்ஸ் குடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு புடிச்ச ப்ராஜெக்ட் வந்து நீங்க வந்து செஞ்சு அங்க போய் பிரசன்ட் பண்ணணும். இதான் பார்த்தீங்கன்னா, பேப்பர் பிரசன்டேஷனும், ப்ராஜெக்ட் பிரசன்டேஷனும். எனக்கு பார்த்தீங்கன்னா, பேப்பர் பிரசன்டேஷனோடையும், ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நம்ம சேனல்லயே பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்டமா நெறைய வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். அதனால ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன் வந்தாலே நான் பார்த்தீங்கன்னா, கண்ண மூடிட்டு அட்டெண்ட் பண்ணிருவேன். சர்டிஃபிகேட் கண்டிப்பா குடுப்பாங்க. அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்தோம்னா, ஃபர்ஸ்ட் பிரைஸ்க்கான பிரைஸ் குடுப்பாங்க. அதனால ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன் வந்தாலே பார்த்தீங்கன்னா, நான் கண்ண மூடிட்டு அட்டெண்ட் பண்ணிருவேன். இந்த மாரி பார்த்தீங்கன்னா, வர்ற காம்படிஷன்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறமா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, காலேஜ் முடிச்சுட்டு நேரா வந்து டவுன் ஹால் போயிட்டு இருந்தேன். எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் வாங்குறதுக்கு. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஏதாச்சும் வித்தியாசமா பண்ணலாம். அப்படின்னு சொல்லி வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா, டவுன் ஹால் போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி சார் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. கூப்பிட்டு இந்த மாரி வாட்ஸ்அப் குரூப்ல பார்த்தியா? அப்படின்னு கேட்டாங்க. வாட்ஸ்அப் குரூப்ல பார்த்தீங்கன்னா, என்ன வந்துச்சுன்னா, நேஷனல் லெவல் காம்படிஷன் அப்படின்னு வந்துச்சு. சரி, இந்த மாரி சார் சொன்னாரு, இந்த காம்படிஷன் கண்டிப்பா நீ அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானும் ஓகேன்னு சார் கிட்ட சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த இன்விடேஷன் எடுத்து பார்த்தேன். இது பார்த்தீங்கன்னா, நேஷனல் காம்படிஷன் அப்படின்னு போட்டுட்டு, இந்த மாரி நெறைய டாபிக்ஸ் குடுத்துருந்தாங்க. எந்தெந்த டாபிக்ஸ்ல எடுக்கணுமோ, அந்த டாபிக்ஸ்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாம இந்த காம்படிஷன் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலமா தான் நடத்துறாங்க. ஆன்லைன்லயே பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் பண்ணணும். நானும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ரெஜிஸ்டர் பண்ண 1 வீக் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட்டோட அப்ஸ்ட்ராக்ட், அப்புறம் ப்ராஜெக்ட்டோட வீடியோஸ், சாம்பிள் இந்த மாரி பார்த்தீங்கன்னா, அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1 மந்த் கழிச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா, ஷார்ட் லிஸ்ட் ரிசல்ட் வந்து 1 1/2 மந்த் கழிச்சு வந்து மெயிலுக்கு வந்துச்சு. அந்த மெயில பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப் மாரி குடுத்துருந்தாங்க. ஏன்னா, ஒவ்வொரு ரீஜியன்ல இருந்தும் பார்த்தீங்கன்னா, செலக்ட் பண்றாங்க. நார்த்ல, சவுத்ல, வெஸ்ட்ல, ஈஸ்ட்ல இந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ரீஜியன்லயும் செலக்ட் பண்றாங்க. நான் பார்த்தீங்கன்னா, சவுத்ல வந்து 5த் பிளேஸ் வந்து போட்டிருந்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் எனர்ஜி கன்சர்வேஷன் வந்து பண்ணியிருந்தேன். அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்லயே இருக்கும். பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஷார்ட் லிஸ்ட் ரிசல்ட்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு உங்களுக்கு வந்து இத பத்தின டீட்டெயில்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கால் பண்ணி இன்டிமேட் பண்ணியிருந்தாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா, 2 வீக்ஸ் கழிச்சு இந்த மாரி மெயில் மறுபடியும் வந்துருந்துச்சு. அதில பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 5த் பிளேஸ்ல வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க இந்த ப்ராஜெக்ட் டைட்டிலுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெயில் வந்துச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா, கீழ படிக்க படிக்க எனக்கே பார்த்தீங்கன்னா, பகீர்னு அடிச்சுக்கிச்சு. ஏன்னா நீங்க வந்து சவுத்ல 5தா செலக்ட் ஆயிருக்கீங்க. நீங்க வந்து கொல்கட்டா வர வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. ஏன்னா ராமகிருஷ்ணாவோட ஹெட் பார்த்தீங்கன்னா, கொல்கட்டால தான் இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, கொல்கத்தா வந்து போக வேண்டியதா இருக்கும். கொல்கத்தா போறதுக்கு பார்த்தீங்கன்னா, டிராவல், ஃபுட் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல வந்து நம்ம தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நம்மளுக்கு செக்கா குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, நான் டிராவல் பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வ்ளாகா போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லாட்டி இந்த மாரி இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸ் ஃபீல்ட்ல வந்து இன்ஃபார்ம் பண்றேன். அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, லைவும் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணியிருக்கேன். கொல்கட்டால பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் கம்மி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அத வந்து லைவா போடலாம். இல்லாட்டி வீடியோ போடலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அதனால பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து வ்ளாகா போட பார்க்குறேன். 27த் நைட்டு தான் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புறது. சென்னையிலேருந்து சென்னைக்கு ட்ரெயின். சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா, ஹவுரா ரயில்வே ஸ்டேஷன் போணும். நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து த்ரூ ட்ரெயின் பார்த்தேன். த்ரூ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கிடைக்கல. அதனால பார்த்தீங்கன்னா, மாறி மாறி போ வேண்டியதா இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, இங்க நடக்கிறதெல்லாம் ஒரு வ்ளாகா எடுத்து போடுறேன்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால உங்க சப்போர்ட்ட நீங்க குடுத்தீங்கன்னா, நான் வந்து கூடிய சீக்கிரம் வீடியோ வந்து போடலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு வீடியோல பார்க்குறேன். அதாவது வ்ளாக் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பார்க்குறேன். இல்லாட்டி ஷார்ட்ஸ் ஃபீல்ட்ல வந்து இன்ஃபார்ம் பண்ணுவேன். அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐகான் வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மாரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், டாடா.